Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதாகவும் அது வந்து அதிமுக அணிக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறதிலும் பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேமுதிகவும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தா திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு புத்தி வரணும். மத்தியில் நாங்கள் சேர்ந்து கொள்ளடிப்போம், தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் கொள்ளடிப்போம். இதுதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கோரிக்கைக்கான கொள்கை பிரகடனம். உண்மையான ஜனநாயகம் என்பது தேர்தலில் கூட்டணி வச்சு எவனாவது போட்டி போட்டு ஜெயிச்சான்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகும் அவன் கூட்டணியாக தான் இருக்கணும். காவிதான் தமிழை வளர்த்தது, கருப்பு வளர்க்கவில்லை என பேசியிருக்கிறார் பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பாஜகக்காரராக மாறி போனதால் அவர் ஆர்எஸ்எஸ் மொழியை பேசுகிறார். பிஜேபி எவ்வளோ தூரம் மறுத்தாலும் இதான் உண்மை. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அக்செப்டன்ஸே இல்லை. எல்லா கட்சிகளும் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும். தேர்தலில் நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸில் இருந்து ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், இல்லை திமுகவை ஜெயிச்சுட்டு போட்டோம். இந்த சைக்கிளை உடைக்கணும். திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக திமுகன்ற சைக்கிளை உடைக்கணும். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார்? நன்றாக. என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதாகவும் அது வந்து அதிமுக அணிக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறதிலும் பேசியிருக்கிறாரு ஜெயங்கொண்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ இதை வந்து அன்புமணி என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வலியுறுத்துகிறார். அன்புமணி அவருடைய கோரிக்கை வந்து நியாயமானது. அன்புமணி கோரிக்கை நியாயமானது. அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேமுதிகவும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தா திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு புத்தி வரணும். ஓட்டு கேட்கும்போது எல்லாம் ஒன்றா தானே போய் ஓட்டு கேட்குறீங்க. அப்போ ஜெயிச்ச பிறகு தனியாக ஒரு கட்சி ஆச்சுன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? தைரியம் தான் தனியாக நில்லுங்க. யாராலையும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும். ஆனால் ஜெயிச்ச பிறகு மட்டும் எப்படி நீங்கள் வந்து கூட்டணியில் பங்கு இல்லைன்னு சொல்லுவீங்க? உண்மையான ஜனநாயகம் என்பது, நான் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தேன்னா ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு எம்எல்ஏனா அந்த ஒரு எம்எல்ஏக்கும் அங்கே மந்திரி சபையில் இடம் இருக்கணும். அதுதான் வந்து இன்க்ளூசிவ்னஸ். அதுதான் வந்து பன்முகத்தன்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்ற வாதமே ரொம்ப ரொம்ப தவறான வாதம், அயோக்கியத்தனமான வாதம். அன்றைக்கி கருணாநிதி வச்சார். மத்தியில் கூட்டாட்சினா மாநிலத்திலையும் கூட்டாட்சி தான். மத்தியில் நாங்கள் சேர்ந்து கொள்ளடிப்போம், தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் கொள்ளடிப்போம். இதுதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கோரிக்கைக்கான கொள்கை பிரகடனம். அந்த கருத்துக்கான கொள்கை பிரகடனம் என்ன? மத்தியில் நாங்கள் சேர்ந்து கொள்ளடிப்போம், மாநிலத்தில் நாங்கள் மட்டும் கொள்ளடிப்போம். இந்த கதையாக இருக்குதா? தனியாக நில்ல. அப்போ போய் அவ்வளோ சுயமரியாதை தனியாக நிற்க முடியாதுல்ல, யாராலையும் நிற்க முடியாது. இது திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி தலையில் மிளகா அரைச்சாங்க. இன்றைக்கி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை 100% நியாயமானது. அன்புமணி ராமதாஸின் கோரிக்கை 100% நியாயமானது. அதில் அவங்க உறுதியாக இருக்கணும், அவ்வளோதான். தேர்தல் நேரத்தில் அது டைல்யூட் ஆக விடக்கூடாது. காங்கிரஸில் கூட யாரும் பேசியிருக்காங்கன்னாங்க. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைப்பாடு வேறு. கொள்கை எங்களுக்கு வந்து பிரின்சிபல் இருந்தால் தான் நாங்கள் வந்து செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் மந்திரி சபையில் இருப்போம், நீ கொடுத்தா கூட வேணான்றோம். அது வேறு கேட்டகரி. மற்ற கட்சிகள் வந்து ஓட்டு போடுறோன்னு தேர்தலில் நம்மக்கிட்ட ஓட்டு கேட்கும்போது ஒரு ஆட்டோவில் வந்தால் கூட 90 கட்சி கொடியை கட்டிட்டு தானே வரானுங்க. ஆமாம். அப்புறம் ஜெயிச்ச மட்டும் நீ எப்படி தனியாக ஆளுவேன் நான் கேட்குறேன். இல்லை, இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களாக நடைபெறக்கூடிய தேர்தலெல்லாம் வந்து எல்லா வேட்பாளருமே கூட்டணி கட்சியோட மப்பளரும் போட்டு தான் வராங்க. அவ்வளோதான். அப்போ நீ வந்து ஜெயிக்கும் போது எல்லார் காலையும் உழற கூட்டணி கட்சி ஓட்டு திமுகவுக்கு தேவைப்படுது. ஜெயிச்ச பிறகு உனக்கு ஓட்டுனா நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் கூட நீ கூட்டணி அரசு தான் நடத்தணும். இப்போ மோடி 252 தனி மெஜாரிட்டி, 2வது 303 தனி மெஜாரிட்டி, கூட்டணி அரசு தான். 3வது தனி மெஜாரிட்டி இல்லை, அப்பயும் கூட்டணி அரசு. உண்மையான ஜனநாயகம் என்பது தேர்தலில் கூட்டணி வச்சு எவனாவது போட்டி போட்டு ஜெயிச்சான்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகும் அவன் கூட்டணியாக தான் இருக்கணும். எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சிக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் கேபினெட்டில். அதை உரிமையாக இவங்க கேட்கணும். திமுக அண்ணா திமுக தமிழ்நாடு ஒன்றும் பட்டா போட்டு கொடுத்துடல யாரும். அந்த எண்ணமே தவறு. முதல்ல சுயமரியாதை இருந்ததுன்னா திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி பாமக மாதிரி கட்சிகளை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறது உங்கள் உரிமை சார். அது எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? திமுக கோச்சுக்குமான்னு பயப்படுறீங்க. திமுக இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது, நீங்கள் இல்லைன்னா திமுகவும் ஜெயிக்க முடியாது. இதையும் புரிஞ்சுக்கணும். நல்லதொரு கவர் ஸ்டோரி தான் ஜூவியில் வந்திருக்கு. நம்ம கடந்த வாரம் பேசுனதை விட இன்றைக்கி விரிவாக இருக்குது. அதே தான் பேசுகிறோம். பட் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப அலார்மிங்காக இருக்குது.
25 மாநகராட்சியில் 68 சட்டமன்ற தொகுதிகள், நகராட்சி எல்லைகளை தாண்டினா 100 தொகுதிகள்ங்க. 234 தொகுதியில் 100 தொகுதிகளில் திமுக டப்பா டான்ஸ் ஆடுதுன்னு வச்சுங்க. எப்படி நீங்கள் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை கண்ட்ரோல் ரெண்டாவது இன்னிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவீங்க? வாய்ப்பே கிடையாது அதுக்கு. அது நீங்களாக கிளப்பி விட்டுக்கிற கதை. அதை இந்த ஊடகங்கள் வந்து ஜூவி மாதிரியான பத்திரிகைகள் வந்து முகத்தில் அரைஞ்சா மாதிரி எடுத்து சொல்லி உங்கள் முகத்தெரிய கிழிக்கிறாங்க. தனியாக எப்படி நீ ஜெயிப்ப? பதில் சொல்லு. 100 சீட்டில் உங்களுக்கு மிக கடுமையான போட்டி இருக்குது. மிச்சம் இருக்க 134 நீங்கள் 118 ஜெயிச்சிருவீங்களா? யாராலுமே ஜெயிக்க முடியாது. இது ஒரு பக்கம். ஜெயிக்கிறது தோக்கிறது, கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதில் பங்கு, இதில் பங்கு, அதை கூட நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அது வந்து வசதியை பொறுத்தது, கட்சிகளோட திறமையையும் அவங்களோட பலத்தையும் பொறுத்தது. இப்போ அமித்ஷா வந்து திரும்ப திரும்ப வந்து கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்லிகிட்டே இருக்காது. இன்றைக்கி பாமகவும் அந்த ரேஸில் சேர்ந்துக்குச்சு. நான் என்ன சொல்ல, எல்லா கட்சிகளையுமே அந்த கோரிக்கையை வைக்கணும். அதிமுக என்டிஏல இருப்பதாக சொல்லப்படுகிற கட்சிகள் கிட்டேருந்து வரக்கூடிய இந்த கோஷம் திமுக கூட்டணியிலும் எதிரொலிக்க வேண்டும். எது உங்களை தடுக்குது? காங்கிரஸ், திமுக இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் சிபிஎம் எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் சிபிஎம், சிபிஐ, விசிக, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாத்தியதை யாருக்கு அதிகம்? திமுக தான் அதிகம். அதிகாரத்தை அடைய போகிற அந்தஸ்துள்ள கட்சி அது திமுக தான். அப்போ நீங்கள் இல்லைன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்று உரைக்கணும். நம்ம இல்லைன்னா அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. அதிகாரத்தில் பங்கு கேளுங்க. நீங்கள் ஏங்க அரசியலில் இருக்கிறதே அதிகாரத்துக்கு தானேங்க. தமிழ்நாடு 80 கட்சி ஆரம்பித்து 45 வருஷம் பாரம்பரியம் உள்ள திமுக, பாஜகவே அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கும்போது 140 வருஷம் கட்சி, தமிழ்நாட்டில் 60 வருஷத்துக்கு மேலே ஆட்சி இழந்த கட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பதற்கு ஏன் இவ்வளோ தயங்குது? அது அவங்க உரிமையாக அவங்க கேட்கலாம்ல. கூட்டணி வச்சு தானே நீ தேர்தலை சந்திக்கிற. அது வைக்கும் போதே வைக்க வேண்டிய முதல் கோரிக்கை, ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் எனக்கு மந்திரி சபையில் இடம் இருக்கணும். உனக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் கூட. இப்போ டெல்லியில் அப்படி தானே நடக்குது. மோடி 1.0 2.0ல் தனி மெஜாரிட்டி தான். ஆனால் அது கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்தார்ல. டம்மி போஸ்ட்டு கொடுத்தாரோ இல்லையோ கொடுத்தாரு. 3வது தடவை மெஜாரிட்டியே இல்லை, அப்பயும் கொடுக்குறாரு. அப்போ அதை தானே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன் நீங்கள் போய் விபி சிங் கவர்மெண்ட்டில், தேவகவுடா கவர்மெண்ட்டு, ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டு, வாஜ்பாய் கவர்மெண்ட்டு, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லாம் 16 வருஷம் நல்ல வளமான இலாக்காக்களை வாங்கி மஞ்சா குளிச்சிங்களே, அது அப்போ எந்த விதத்தில் அது நியாயம்? உடனே மாநிலத்துக்கு வரும்போது மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க கேட்குறான்ல, பிஜேபியில் இருக்க கட்சிகள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சி அதிகாரத்தில். அது பார்த்து கூட ஏன் வந்து திமுக கூட்டணியில் இருக்க இடதுசாரிகளோ, காங்கிரஸோ, பாமக, மதிமுகவோ ஏன் உங்களுக்கு அதை பார்த்து கூட சொர்ணம் வர மாட்டேங்குது? அதனால் அன்புமணி பேசியிருப்பது 100% கரெக்டுங்க. அந்த குரல் திமுகவிலும் திமுக கூட்டணியிலும் எதிரொலித்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்துக்கு அது நல்லது. திமுக கூட்டணியில் 25 சீட்டை வந்து எதிர்பார்க்குதா விசிக? இது குறித்தான ஒரு செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக சிதம்பரத்தில் திருமாவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு விழுகிற 4 ஓட்டுல 1 ஓட்டு விசிக ஓட்டா தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ இதை 100க்குன்னு கணக்கு பண்ணும்போது 25 இடங்களை பெற இருக்கலாம். அதை கணக்கு வச்சு தான் அவர் கேட்குறாரு. ஆனால் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. போன தடவை 6 வாங்கினது 10 கொடுத்தா அதிகம், டபுள் டிஜிட் கொடுத்தா அதிகம், 25 கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தான் ஆசையை வெளிப்படுத்திட்டார் திரும்ப. மறந்துடாதீங்க, அது அரசு விழா. அரசு விழாவில் என்னத்துக்கு உனக்கு அரசியல்? அரசாங்க பணத்தில் எப்படிங்க நீங்கள் அரசியல் விழா நடத்துவீங்க? எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது அதில் பிஜேபி எல்லாம் வந்து உட்காந்து அவங்க இதே மாதிரி பாலிடிக்ஸ் பேசியிருந்தா, ராமர் கோயில் வரைக்கும் பேசினா நீங்கள் விட்டுருப்பீங்களா? வானத்துக்கும் பூமிக்கு எகிரி கூச்சிருக்க மாட்டீங்க. அப்படி தானே கூச்சிங்க சார் 21க்கு முன்னால் வரைக்கும். பவர் கையில் வந்தோன்னா ஆடுறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பதவி படுத்தும் பாடுன்னுவாங்கல்ல, அதான் புரியுதா? புரியல நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. அதிகாரத்தில் பங்கு கேட்டால் என்னங்க தப்பு? அதை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி எதுக்கு திமுக தலைமை பார்க்கணும்? காவிதான் தமிழை வளர்த்தது, கருப்பு வளர்க்கவில்லை என பேசியிருக்கிறார் பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி? முற்றிலும் தவறான கருத்து. முற்றிலும் தவறான கருத்து. தமிழ் எல்லோராலும் வளர்க்கப்பட்டது. பக்தி இலக்கியம் எப்படி வளர்த்ததோ அதே மாதிரி இன்ன பிற கருத்தாக்கங்களும் தமிழை வளர்த்திருக்கின்றன. அதனால் அவர் முழுக்க முழுக்க பாஜகக்காரராக மாறி போனதால் அவர் ஆர்எஸ்எஸ் மொழியை பேசுகிறார் தமிழிசை. அதை நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு போகலாம். அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் கட்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அங்கே வந்து ஒரு தொண்டர் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா, உங்களுக்கு சோறு போடுறோம் ஆனால் ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் என் முன்னாடியே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலைமையாக இருக்கிறதா?
கிட்டத்தட்ட அப்படி தாங்க இருக்குது. அக்செப்டன்ஸ் வரலைங்க அவங்களுக்கு இன்னுமா. அதுதான் மிகப்பெரிய சிக்கல். பிஜேபி எவ்வளோ தூரம் மறுத்தாலும் இதான் உண்மை. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அக்செப்டன்ஸே இல்லை. எல்லா கட்சிகளும் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும். அதிமுக பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுட்டு தினம் தண்ணி குடிக்கிறான்ல, நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு முட்டு கொடுக்க வேண்டியிருக்குல்ல. இல்லை, அமித்ஷா பேச்சுக்கு யாருமே மறுப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதைத்தாங்க நான் சொல்கிறேன். எப்படிங்க மறுப்பு சொல்லுவாங்க? எப்படி மறுப்பு சொல்லுவாங்க? இல்லை, இப்படிலாம் பேசினா கூட்டணி உடையும் அப்படிங்கிற உடையட்டுன்றார் அமித்ஷா. இந்த தேர்தலில் நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸில் இருந்து ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், இல்லை திமுகவை ஜெயிச்சுட்டு போட்டோம். இந்த சைக்கிளை உடைக்கணும். திமுக அண்ணா திமுகன்ற சைக்கிளை உடைக்கணும். அதுதான் தட்ஸ் அ ப்ராப்ளம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு கோயம்புத்தூரில் அவர் இது மாதிரி பேசலை, விழுப்புரத்தில் இது மாதிரி பேசலை. ஆனால் விருத்தாச்சலம் போகும்போது வந்து இப்போதே இந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் அந்த கூட்டங்களையெல்லாம் வந்து பார்க்கும்போது இபிஎஸ் அவருடைய பேச்சை வந்து மக்கள் ஏற்க தொடங்கிவாங்கன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஆரம்ப கட்டங்க. ஆங்கிலத்தை தீஸ் ஆர் ஆல் ஏர்லி டேஸ். இன்னும் 8 மாதம் இருக்குது. கூட்டத்தை மட்டும் வச்சு 2 பேரும் எடப்பாடி ஸ்டாலின் 2 பேரும் எடை போட முடியாது. அதுவும் அதிமுக 20% தான் ஓட்டே வச்சுருக்குது இன்றைக்கி. இதில் இந்த கூட்டங்களால் வந்து எப்படி அது ஓட்டு ட்ரிபிள் ஆகுமா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த நவம்பர் வரைக்கும் அது வெயிட் பண்ணணும். 2 பேருமே ஒரு தவறை செய்கிறாங்க. எலெக்ஷனுக்கு 10 மாதம் இருக்கும்போது ரோட்டில் போகிறாங்க. நாளைக்கு என்ன வேணால் நல்லமா மாறலாம். நவம்பர் டிசம்பரில் செய்ய வேண்டியதை இப்போயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. அந்த பக்கம் ஸ்டாலின் ஒரு பயணம்னா எடப்பாடி ஒரு பயணம். இங்கே நிர்வாகம் என்ன வருது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. எல்லாருமே எலெக்ஷன் மோடில் தான் இருக்காங்க. எலெக்ஷன் மோடுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க. டிஎம்கேவும் போயிடுச்சு, கூட்டணி கட்சிகளும் போயிடுச்சு, எதிர்கட்சிகளும் போயிடுச்சு. முழுக்க எலெக்ஷன் ரிலேட்டடாக தான் போகுது. இங்கே பிரச்சனை 1000 இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிப்ரவரியில் வேட்பாளர் அறிவிச்சு கூட இறங்கிடுவாங்க போல் இருக்கு. கண்டிப்பாக பிப்ரவரியில் கேண்டிடேட் எல்லாம் போட்டு தொகுதிக்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. தேர்தல் எப்போ அறிவிச்சாலும் அறிவிக்கிட்டோம். நீ எப்போனா அறிவிச்சுக்கோ, நாங்கள் பண்ணுறோன்னு பண்ணிவிடுவாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய வீட்டில் வந்து ஒட்டு கேட்பு கருவிகளை வைத்தது யார் என கண்டறிவதற்காக புகார் அளிக்கப்பட்டிருக்கு. எஸ்பி ஆஃபீஸ்லேயே போய் விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க வச்சவங்க யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் சந்தி சிரிக்கும் போல் தெரிகிறது. ராமதாஸ் அன்புமணி விவகாரம் இன்னமும் சந்தி சிரிக்கும். இன்னமும் ரசாபாசமாக கூட அது போய் முடியலாம் என்று தான் தோன்றுகிறது. பக்கிங் பண்ணாங்கன்னா அதை எடுத்து போட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு ராமதாஸ் போகிறார். போலீஸ் என்கொயரிக்கு போகிறார். போலீஸ் வந்ததுன்னா விசாரிப்பாங்க எல்லாரையும். உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். எவ்வளோ அசிங்கம் உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களை தவிர யாரும் செஞ்சுருக்க முடியாது. இல்லை, எஸ்பி ஆஃபீஸுக்கே போகிறாங்கன்னா அப்புறம் அதாங்க, குடும்ப உறுப்பினர்களை தவிர ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்குற வரி அவர் தினம் 10 பேரை இல்லை 50 பேரை பார்க்குறாரு. வேறு யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அதோட விளைவு அவங்களுக்கு தெரியும். ஆகவே விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க தான் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் சட்டமும் தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க. அவர்கள் செல்வாக்கு மிக்க மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் பக்கிங் மிஷின் வச்சதுலேருந்து எப்படி தப்பிப்பது என்று அவர்களுக்கு தெரியும். மல்லை சத்யா அடுத்து அவருடைய மூமெண்ட் எதுவாக இருக்கும் அரசியல் காலத்தில்? திமுகவுக்குத்தான் போக போகிறார் என்று நினைக்கிறேன். மல்லை சத்யா அதற்கான நாட்கள் தான் கொஞ்சம் தள்ளி போகும் போல் இருக்குது. இதுக்கு நடுப்புற திமுகவில் சேர்றதுக்கு முன்னால், மதிமுகலேருந்து விலக்கப்படுறதுக்கு முன்னால் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்கள் செய்து அரங்க கூட்டங்கள் நடத்தி வைகோவால் கடந்த 32 ஆண்டுகளில் அந்த கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டு பழிவாங்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களே அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்தந்த பிரமுகர்களை இந்த மேடையில் ஏற்ற திட்டத்தையும் மதிமுகவிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவுடன் சேர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அவங்க பெயர் சொல்ல விரும்பலை நான், சில அரங்க கூட்டங்கள் நடத்தவும் திட்டம் திட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் அரங்க கூட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வைகோவால் அதிகம் பாதிக்கப்பட்டவங்களை அதில் மேடையில் ஏற்றி பேச வைக்கிறது. ப்ளஸ் இது வந்து கண்டிப்பாக திமுக தலைமையை வெறுப்பேற்றும். இப்போ வந்து திமுக வந்து மல்லை சத்யா உள்ளிட்டவர்கள் திமுக எதை எதிர்பார்த்தோன்னா வைகோவை தானாக போயிட்டோன்னு எதிர்பார்க்குறாங்க கூட்டணி விட்டு. வைகோ என்ன எதிர்பார்க்குறாரு, நான் போக மாட்டேன், நீ என்னை வெளியில் அனுப்பிடுங்கிறார். இதுக்கு பிறகு அவங்க எப்படி மதிமுக கூட்டணியில் வச்சுருப்பாங்க? இவ்வளோ நடந்த பிறகு அவங்க கட்சியிலேருந்து 2 பேரும் அவரே சேர்க்குறாரு, முதலமைச்சரே சேர்க்குறாரு. இது கூட்டணி தர்மமா? அதில் இருக்க மெசேஜ் என்ன? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பது நன்றி.